முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க. இந்த 3 அரசுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி பண்ணாங்கல்ல, அந்த கூட்டணி தான் தமிழ்நாடு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு மூன்றும் சேர்ந்தது நமது தமிழ்நாடு. ஏன்னா இது நடந்த காலகட்டம் என்ன நம்ம பார்க்கணும். அவர் சொல்றாரு 1300 ஆண்டுகளாக இருந்த அந்த கூட்டணியை நான் உடைச்சேன் அப்படின்னு அந்த கல்வெட்டுல சொல்றாரு. சில பேர் அது 1300 ஆண்டெல்லாம் கிடையாதுங்க, மகாவீர் இறந்த 113 ஆண்டுக்கு பின்னாடி அப்படின்றாங்க. இவங்க சொன்ன மாதிரி மகாவீரர் இறந்த 113 ஆண்டுக்கு பின்னாடின்னு வச்சா கூட கிமு 414வது ஆண்டுல தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே ஆட்சி செய்தார்கள் என்ற செய்தி நமக்கு அந்த கல்வெட்டுலேருந்து கிடைக்குது. இல்லை அவர் கல்வெட்டில் சொன்னது பொய்யுங்க, அப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னோன்னா அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு இன்னொரு சான்று இருக்கு. சங்க இலக்கியத்தில் அகநானூறுன்னு ஒன்று இருக்கு. அதில் மாமூலனாருங்கிற ஒரு புலவர் இருக்கிறாரு. நாங்கள் காலம் கணிக்கிறதுக்கே மாமூலனார் காலத்தை தான் எடுத்துப்போம். கிமு 4வது நூற்றாண்டில் இருந்த புலவர். அவர் இடத்துல சொல்றாரு, தமிழ் கெழு மூவர் காக்கும் மொழிபெயர் தேயத்தை அப்படின்றார். தமிழ் தேயம் நம்முடைய தேயம், தமிழ்நாடு நம்முடைய நாடு. மொழிபெயர் தேயம்னா தமிழர்கள் காக்கக்கூடிய வேற்றுமொழி பேசக்கூடிய நாடு தமிழ் மன்னர்கள் ஆட்சியில் இருந்தது அப்படின்ட்டு மாமூலனாரும் நமக்கு வந்து அந்த பாடலை குறிப்பிடுறாரு. அப்போ அந்த தமிழ் கெழு வேந்தற்காக்கும் மொழி பெயர் தேயம் வந்துட்டு வடக்கு, தமிழ் மொழி காக்கக்கூடிய இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய தமிழ் தேசம் என்பதுதான் தெற்கு. தமிழ்நாடு என்பது கிமு 4வது நூற்றாண்டிலேயே ஆதாரபூர்வமாக இருந்திருக்கின்றது. இல்லைங்க தமிழ்நாடுன்னா எனக்கு தமிழ்நாடுன்னு தான் வேணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, சங்க இலக்கியத்தில் ஒன்றான பரிபாடலில் பார்த்தோம்னா தன் தமிழ் வேலி தமிழ்நாட்டகம் எல்லாம் என்றே வருது. எங்க சங்க இலக்கியமான பரிபாடல்ல. இல்லைங்க பரிபாடலை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாடு ஆளும் வேந்தர் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின்னு இன்னொரு இடத்துல வருது. இதுக்கெல்லாம் மேல இந்த நிலத்தை ஆண்ட அரசர்கள், இப்போ சேரன் வந்து தன்னை சேரன்னு சொல்லிக்கணும், பாண்டியன் தன்னை பாண்டியன்னு சொல்லிக்கணும், சோழன் தன்னை சோழன்னு சொல்லிக்கணும். ஆனால் இவர்கள் அனைவருமே தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நேற்று தமிழ்நாடு நாள் மட்டுமல்ல, ராஜராஜ சோழனுடைய சதை விழாவும் நடந்தது. நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அந்த ராஜராஜ சோழன் தனது திருக்கோவிலூர் கல்வெட்டில் தன்னை எப்படி குறிப்பிடுறான்னா தன் தமிழ் நாடன் ராஜராஜ சோழன் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார். இது நம்ம உறுதியாக சொல்ல வேண்டிய காலகட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு முதல் எழுத்து இல்லாத காரணத்தினால அவருக்கு வந்து ராஜராஜன் எங்களது முன்னோர், அவர் தெலுங்கு பேசிக்கிட்டு இருந்தார் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜராஜன் தன்னை என்ன சொல்றாருன்னா தண்டமிழ் நாதன், தமிழ்நாட்டை சேர்ந்தவனான ராஜராஜ சோழன் என்று அவரே தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார். 13வது நூற்றாண்டுல பல்லவ மரபுல வந்து காடவர்கோன் ஆட்சி செய்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய பட்ட பெயர் என்ன தெரியுமா? தமிழ்நாடு காத்த பெருமாள். ஒரு அரசனோட பேரு தமிழ்நாடு காத்த பெருமாள் அப்படின்றாரு. இது எல்லாம் பின்னாடி நம்ம வந்து 11வது நூற்றாண்டுக்கு வரோம். 11வது நூற்றாண்டுல இளம்பூரணர் உரை எழுதுற